வணக்கங்க. புதினா கீரை நம்ம வீட்டிலையே எப்படி ஈஸியாக வளர்த்தலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம சமையலுக்காக வீட்டில் வாங்குகிற அந்த புதினா கட்டுவே போதுங்க. அதவே நம்ம ஈஸியாக வளர்த்தெடுக்கலாம். இதுக்கு நம்ம இந்த தலையெல்லாம் இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொணவுல மட்டும் 2 இலை விட்டுறணுங்க. நல்லா முத்தனை தண்டாக எடுத்துக்கலாம். அதையே 1 டம்ளர் தண்ணியில் ஒரு 4 நாளைக்கு வச்சுக்கலாங்க. 4 நாளைக்கு இருந்தால் அதுலேயே நல்லா வேர் விட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நாம் நட்டு வைக்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு முளைச்சி வந்துடும் செடி. இப்போ 4 நாள் கழித்து இதை எடுத்து நட்டு வச்சிடலாங்க. இது நல்லா துளிர் விட்டு நல்லா தழைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா துளிர் விட்டுருச்சு, வெள்ளையாக வேர் விட்டுருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வேர் விட்டதுக்கப்புறம் நம்ம நட்டு வச்சிட்டோம்னா அது ஈஸியாக தழைச்சி வந்துடுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி 1 டம்ளர் தண்ணியில் வைக்கிறது. அப்போதைக்கே நம்ம நட்டு வைக்காமல் இந்த மாதிரி நட்டு வைக்கும்போது சீக்கிரமாக உயிர் பிடிச்சி தழைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நம்ம கிராஸாகவே நட்டு வைக்கலாங்க. 2 தண்டு 3 தண்டு சேர்த்தே நட்டு வைக்கலாம். ஒன்றா நட வேண்டியங்கிறது இல்லை. அது நல்லா அடர்த்தியாக தழைஞ்சி வந்துடும். 2 தண்டு 3 தண்டு சேர்ந்து நம்ம கிராஸாக இந்த மாதிரி கிராஸாக நட்டு வைக்கும்போது கீழே இருக்கிற அந்த கணுவுக்கு நல்லா வேர் பிடிச்சி வந்துடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும்போதும் கூட ஒரே இடத்துல தான் வேர் பிடிக்கும். இந்த மாதிரி கிராஸாக வைக்கும்போது நல்லா அந்த எந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே கணு இருக்குதோ அந்த அளவுக்கு வேர் பிடிச்சி வரும். இப்போ எல்லாத்தையுமே நட்டாச்சுங்க. நல்லா ஃபுல்லாக ஒரு டைமு நல்லா நிறைய தண்ணி விட்டுக்கலாங்க. மண்ணெல்லாம் நல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு 4 நாள் கழித்து பார்க்கலாங்க. இதுக்கு டெய்லி ஒரு டைம் காலையில் நேரம் தண்ணி விட்டுக்கலாம். 4 நாள் கழித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு துளிர் விட்டு வந்துடுச்சுங்க. நல்லா வேர் பிடிச்சி துளிர் விட்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு மறுபடியும் 4 நாள் கழித்து பார்க்கும்போது நல்லாவே துளிர் விட்டு வந்துடுச்சுங்க. நல்லா அடர்த்தியாக வந்துடுச்சு. இதுக்கு உரம்னா நான் காய்கறி கழுவி உரம். இப்போ இது அரிசி பருப்பு கழுவுற தண்ணி தாங்க. இது கூட கொஞ்சம் நல்ல தண்ணியும் கலந்து இதையும் ஒரு டைம் கொடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு மண் கலவையில் போடுற உரமே போதுங்க. இடையில நம்ம இந்த தண்ணி விட்டாலே போதும். மீன் அமிலம் ஒரு டைம் அடிச்சுக்கலாம். மீன் அமிலம் அடித்தா நல்லா எந்த வித நோய் தாக்குதலும் இல்லாமல் பசுமையாகவும் இருக்குங்க கீரை. இந்த மாதிரி மீன் அமிலம் ஒரு டைம் அடிச்சுக்கலாம். ஏற்கனவே மீன் அமிலம் தயாரிக்கிறதெல்லாம் எப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் மீன் அமிலம், ஒரு டைம் அரிசி பருப்பு கழுவுற தண்ணியும் வாரத்தில் 1 நாள் ஊற்றினா போதுங்க. இந்த மாதிரி சூப்பராக கீரை தழைஞ்சி வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி.